ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, மன்னிக்கிறது போல மன்னியும். மத்தேயு 6:12 சொல்லுகிறது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இந்த வசனத்தை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 11:4. பொதுவான ஜெபத்தில் கூட எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று நாம் சொல்லி ஜெபிக்கிறோம். இது ஒரு நிபந்தனையின் ஜெபமாகும். மன்னிக்கிறது போல மன்னியும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் மன்னித்தால்தான் உங்களுக்கு மன்னிப்பு. மன்னிக்காவிட்டால் மன்னிப்பு இல்லை. நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பதுமில்லை, பதில் கொடுப்பதுமில்லை. ஒரு நாள் எங்களுடைய அலுவலகத்திற்கு ஒரு தாயார் வந்து கண்களில் கண்ணீர் வழிய, ஐயா, என் மகளை திருமணம் செய்து கொடுத்த வீட்டில் அவளை மிகவும் கொடூரமாய் நடத்துகிறார்கள் என்று சொல்லி வருந்தினார். அதே நேரத்தில் அவரை அறிந்த ஒரு பெரியவர் தற்செயலாக அலுவலகத்துக்கு வந்துவிட்டார். அம்மா, உங்களுடைய நீலி கண்ணீரை கொஞ்சம் நிறுத்துங்கள். நீங்கள் உங்களுடைய மருமகளை எவ்வளவு கொடூரமாய் நடத்துகிறீர்கள் என்பதை ஊரே அறியும். இப்படி இருக்க உங்களுடைய மகளை அவளது மாமியார் கொடுமையாய் நடத்துகிறார் என்றால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று அவர் சொல்ல, அந்த பெண் வாயடைத்து போனார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். மன்னிக்கிற மாட்சியை கிறிஸ்துவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அநியாயமான குற்றச்சாட்டுகளை அவர் சந்தித்தார். பிலாத்துவின் முன்பும் ஏரோதுவின் முன்பும் பிரதான ஆசாரியர்கள் முன்பும் அநியாயமான விசாரணைக்கு அவர் உட்பட்டார். கொடூரமாய் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த நேரத்திலும், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காக மன்றாடினார். ஆம், கிறிஸ்து என்ன போதித்தாரோ அந்த போதனையை பின்பற்றி ஒரு முன்மாதிரியாய் விளங்கினார். சில வேளைகளில் நீங்கள் மற்றவர்களை காயப்படுத்தி விடக்கூடும். உடனே உங்களை தாழ்த்தி மன்னிப்பு கோருங்கள். சமாதானமாகி விடுவதற்கு என்னென்ன முயற்சிகளை எல்லாம் எடுக்க முடியுமோ அதை அன்போடு எடுத்து ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். தேவப்பிள்ளைகளே, மற்றவர்கள் உங்களை வேதனைப்படுத்தி இருந்தால் நீங்கள் காயங்களோடும் வேதனையோடும் வாழாமல் மனப்பூர்வமாக அவர்களை மன்னித்து அவர்களது செயலை மறந்துவிடுங்கள். மன்னிப்பு என்ற ஔஷதம் காயங்களை ஆற்றும், மனபாரங்களை நீக்கி மகிழ்ச்சியை கொண்டு வரும். இன்றைய நினைவிற்கு மத்தேயு 6:13,
எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 110, 111 மற்றும் 112 சங்கீதங்கள். மாலை 1 கொரிந்தியர் 5 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.